அஸ்ஸலாமு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஹைனா ஃபுட் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வேறு ஒன்றுமே இல்லை, குலோப் ஜாமுன் தான். எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா? இதுக்கு நான் எம்டிஆர் குலோப் ஜாமுன் பேக்கெட் ஒன்று எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, அதுக்கான தண்ணி சீரா காய்ச்சிக்கலாம். ஓகேங்களா? குலோப் ஜாமுனுக்கு நம்மளுக்கு எந்த அளவுக்கு சீரா வேணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த மெஷர்மெண்ட்டில் சொல்கிறேன். இப்போ நான் காமிச்சிருக்கேன்ல, இந்த கப் அளவுலேயே நான் 3 கப் அளவு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த ஒரு பேக்கெட்டுக்கு 3 கப் நம்மளுக்கு தாராளமாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு குலோப் ஜாமுன் ஊற ஊற உங்களுக்கு தண்ணி கரெக்டாக வந்துடும். அது கூடயே நான் சுகர் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, 3 கப் தண்ணிக்கு 2 கப் சுகர் தான் நான் சேர்த்துருக்கேன். 3 கப் சேர்க்கலாம், பட் ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சாப்பிட பிடிக்குன்றவங்க 3க்கு 3 எடுத்துக்கோங்க. பட் நான் அந்த அளவுக்கு வேண்டாம் அப்படின்றதுனால 3 கப்புக்கு 2 கப்பு சர்க்கரை நான் எடுத்திருக்கேன். ஸோ அது ஒரு பக்கம் நம்மளுக்கு கரையட்டும். அதுக்குள்ளே இந்த பக்கம் மாவு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அது நம்ம அந்த பாக்கெட் கட் பண்ணி சேர்த்துட்டு கை விட்டு நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் ஃபஸ்ட்டு உதுத்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும். ஃபஸ்ட்டு உதுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு விடணும். நம்ம சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிடக்கூடாது. ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையாமல் விரலாலேயே நம்ம என்ன பண்ணணும்னா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு குலோப் ஜாமுன் விரிசல் இல்லாமல் சூப்பராக ஒரே ஷேப்பில் வரும். ஸோ நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நிறையா பால் தேவைப்படாது, ஒரு 1/2 டம்ளர் பால் தான் தேவைப்படும். காய்ச்சி ஆற வச்ச பால் தான் நான் சேர்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட் விட்டுருங்க. கண்டிப்பாக மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அப்போ தான் மாவு காயாமல் இருக்கும். ஸோ அது ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம சீராக்கு போட்டிருந்தோம்ல, அது ரெடி ஆயிடுச்சான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு ரெடி ஆகணும். அதனால் அதை நான் வச்சுட்டு இங்கிட்டு நான் உருண்டை பிடிக்க வந்துட்டேன். ஸோ இது குட்டி குட்டியாக உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நெய் ஃபஸ்ட்டு கையில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் அழகாக லைட்டாக அழுத்தம் கொடுத்து உருட்டி எடுத்துக்கோங்க. ஸோ எல்லாமே இதே மாதிரி நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க. நம்ம மாவு எடுக்கிறதுலையும் மூடி போட்டு மூடிக்கிறணும். உருண்டை பிடிச்சி வைக்கிறோம் இல்லையா, அதுக்குமே நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. ஏன்னா ரெண்டுமே காயக்கூடாது. அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். ஸோ ஒவ்வொரு தடவையும் நீங்கள் உருண்டை பிடிக்கும்போது கொஞ்சம் நெய் கையில் அப்ளை பண்ணிவிட்டு இது பண்ணுங்கள். நெய் இல்லைன்னா ஆயில் கூட அப்ளை பண்ணிக்கோங்க. போட்டு எல்லாமே இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, அங்கே நம்ம சீராக காய்ச்சி வச்சுட்ருக்கோம்ல, ரெண்டுமே சைட் பை சைடு ஒவ்வொன்றா பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக வேலை முடிஞ்சிடும். இந்த சீராலே ஃபுட் கலர் லைட் ஆரஞ்சு கலர் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அந்த கிளிப்பிங் இதில் நான் அட்டாச் பண்ண மறந்துட்டேன். ஸோ அது கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கலர் கிடைக்கும். அதே போல் இப்போ நான் காட்டுறேன் பார்த்தீங்களா, தொட்டு பார்க்கும்போது தண்ணி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பிசு பிசுன்னு கையில் ஒட்டுற மாதிரி இருக்கணும். இப்போ ஆயிலில் தொட்டால் எப்படி பிசு பிசுன்னு ஒரு மாதிரி கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும், அந்த பதம் இருக்கும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற விட்டுறணும். ஒரு 4 ஏலக்காயும் பிச்சு அதில் போட்டுக்கோங்க. ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஓகேவா? தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது, கையில் தொட்டால் பிசு பிசுன்னு ஒட்டணும். அதுதான் பதம். கம்பி பதம் வரணும்னு தேவையில்லை. அடுத்து நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இந்த பக்கம் ஆயில் போட்டு கொஞ்சம் சூடானதுக்கப்புறம், ரொம்ப சூடாயிடக்கூடாது, மீடியமாக சூடானதுக்கப்புறமேட்டு ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து அதில் போட்டுக்கோங்க. கொஞ்சம் மீடியம் ஸ்லோ அந்த மாதிரியாக வச்சே நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள். ஹையில் வச்சுட்டிங்கன்னா உள்ள மாவு வேகாது, வெளியே எல்லாமே வெந்திருக்கும், கருகிடும். ஸோ நல்லா இருக்காது. அதனால் மீடியம் சிம்லேயே வச்சுட்டு நீங்கள் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஊடால லைட்டாக எல்லாத்தையும் கிண்டி விடுங்க. இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியுதா, எல்லாம் ஒரே மாதிரி ஒரே கலரில் ஒரே ஷேப்பாக இருக்கும், பார்க்குறக்கே அழகாக இருக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே பொரித்து எடுத்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சீரா தண்ணியில் சேர்த்துக்கோங்க. நான் அதை ஆற வச்சுட்டேன். குலோப் ஜாமுன் தான் சூடாக இருக்கும், அதோட அப்படியே நான் சேர்த்துட்டேன். உங்களுக்கு சீக்கிரமாகவே ஊறிடும். ஸோ உங்களுக்கு நான் நல்லா ஊறினதுக்கப்புறம் ஒரு 2 hours நல்லா விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. எந்த குலோப் ஜாமுன்லேயுமே விரிசலே கிடையாது. சூப்பராக வந்திருந்தது. உள்ளேயும் நல்லா வெந்திருந்தது, சாஃப்டாக இருந்தது. அந்த சீராவில் போட்டிருந்தது, அதை சாப்பிட்டு பார்க்கும்போது ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது. கரெக்டாக இருந்தது. எனக்கு இனிப்பு எல்லாமே கரெக்டாக இருந்தது. ஸோ நான் சொன்ன மெஷர்மெண்ட்ல இதே மாதிரியே நீங்கள் பண்ணினீங்கன்னா சேம் இதே மாதிரி பர்ஃபெக்டாக உங்களுக்குமே வரும். உங்களுக்கு இதில் பார்க்கும்போதே தெரியும் எந்த குலோப் ஜாமுன்லையாவது உங்களுக்கு விரிசல் இருக்கா அப்படின்ட்டு. எதுலேயுமே இல்லை. ஸோ நான் சொன்ன மாதிரியே ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். சுகர் மட்டும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. 3 கப் தண்ணிக்கு 3 கப் சுகர் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா 3 கப் தண்ணிக்கு 2 கப் சுகர் சேர்த்துக்கோங்க. அது மட்டும் உங்களுடைய ஆப்ஷனல் தான்.
மற்றபடி எல்லாமே சேம் ப்ராசஸ் தான். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்மளுக்கு ஈத் வரப்போகுது. ஸோ வந்து இந்த ரம்ஜானுக்கு வந்து இந்த மாதிரி வந்து குலோப் ஜாமுன் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.